அயனார்தினி அடுத்த பிரமல பாத்தீங்கன்னா சந்தாவுடைய அப்பா ரொம்பவே உறுதியா சொல்லிடுறாங்க, என் பொண்ணு சந்தாவை ஒரு பணக்கார இடத்துல தான் கட்டி கொடுக்க போறேன், அவருக்கு சொந்தமாவே மில் இருக்கு, உங்க அண்ணனை நம்பி எப்படி என் பொண்ணை கொடுக்க முடியும், அவருக்குன்னு என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லாதவருக்கு எப்படி என்னுடைய பொண்ணை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியா சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே சோழன் அண்ணாவை இது மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் வாக்கு கொடுத்துறாங்க. எங்க அண்ணனுக்கு சொத்து எதுவும் இல்லைன்னு தானே உங்க பொண்ணை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறீங்க, இன்னும் 6 மாசம் மட்டும் டைம் கொடுங்க, 25 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் கொடுத்து 30 சவரன் நகை போட்டு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க கொடுக்கறதா இருந்தா என் பொண்ணை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சந்தாவுடைய அப்பாவும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. இப்ப பக்கம் சோழன் இது மாதிரி வாக்கு கொடுத்தது நினைச்சு சேரனும் நிலாவும் பயங்கரமா ஷாக் ஆறாங்க. வெளியில வந்ததுமே சேரன் சோழன் கிட்ட ரொம்பவே கோவப்படுறாங்க. எந்த நம்பிக்கையிலடா நீ இது மாதிரி அவங்க கிட்ட வாக்கு கொடுத்து அவ்வளவு பணத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும், ஏன் நீ அது மாதிரிலாம் சொன்ன, அதுக்கு நான் கல்யாணம் ஆகாம கடைசி வரைக்கும் சந்தாவை நினைச்சு நான் வாழ்ந்துக்கிறேன், யாரும் கஷ்டப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் நிலாவும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பேசிருக்கலாம்லங்க, நம்ம வேற மாதிரியாவது சொல்லி முடிச்சிருக்கலாம், நீங்க எதுக்காக அவசரப்பட்டு இது மாதிரி வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோழனும் எங்க அண்ணனை எல்லாரும் முன்னாடி விட்டு கொடுத்து என்னால பேச முடியலங்க, சொத்து இல்லைங்கிறதுக்காக அவங்க பொண்ணு கொடுக்கறதுக்கே யோசிக்கிறாங்கன்னா அப்படி ஒரு நிலைமை எங்க அண்ணனுக்கு வரக்கூடாது, எப்படியாவது சம்பாரிச்சுக்கலாங்க, அதுக்கு வாங்க போலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. ஒரு பக்கம் வீட்டுல வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க. வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆறாங்க. சொன்ன இதுக்காக இங்க இருந்து இவ்வளவு தூரம் போனீங்க, என்னை கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா நான் பொண்ணையா இங்க இருந்து கடத்தி கூட்டு வந்துருப்பேன், நீ எல்லாம் கல்யாணத்தையே பண்ணி வச்சிருப்பேன், உங்களை நம்பி அனுப்புனதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நடேசன் பயங்கரமா கோவப்படுறாங்க. சோழன் பணத்துக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பாண்டியனோ இந்த 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் பரவாயில்ல, எப்படி 25 லட்சம் ரூபாயும் 30 சவரன் நகையும் நம்மளால ரெடி பண்ண முடியும், அப்படி அமௌண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்தது கூட கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க. சோழனும் நமக்குன்னு இருக்கிறது இந்த வீடு தான், இந்த வீடு அப்பாடைய பேர்ல மாத்திட்டு வித்துலாண்டா, இந்த வீட்டை வித்துட்டா கண்டிப்பா நம்மளால இந்த கல்யாணத்தை நடத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டை விற்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்றாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஒரு பக்கம் வானதி வந்து ஒரு பக்கம் பாண்டியன் கிட்ட கோவப்படுறாங்க. சந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு வரதுக்காக எதுக்காக இந்த வீட்டை விற்கணும், உங்களுக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு வீடு தானே, அப்ப எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்களும் கேள்வி கேட்கிறாங்க. வானதி எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆனா வானதியோ இந்த வீடு விற்கவே கூடாது, இந்த வீடு கடைசி 4 பேருக்கு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வானதியும் கோவப்படுறாங்க. ஒரு வழியா வீட்டை விற்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுமே பண்றாங்க. ஒரு பக்கம் சந்தாவுடைய அப்பா சந்தாவுக்கு பார்த்தா மாப்பிள்ள ரொம்பவே மோசமான ஆளுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. சேரன் தம்பி அவ்வளவு நல்லவரா இருந்தாரு, ஆனா பணத்துக்காக அவரை விட்டுட்டு இவனுக்கு போய் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு அவங்க தப்ப உணர்ந்து சந்தாவை இங்க இருந்து கூட்டிட்டு வராங்க. ஒரு பக்கம் பத்திரப்பதிவு நடக்க போது அந்த டைம்ல சந்தாவுடைய அப்பா இங்க வந்து நிக்கிறாங்க. என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க தேவையில்ல, என் பொண்ணை உங்களுக்கே கொடுக்குறேன், நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு பெரிய தப்பான முடிவு எடுக்க போயிட்டேன், என் பொண்ணுடைய வாழ்க்கையை நாளைக்கே தெரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு சந்தாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிறாங்க. வீடு இதுக்காக விற்க தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து 2 பேருக்கும் கல்யாணம் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடுமே நடத்துறாங்க.